அத்தியாயம் 21. அந்த போலீஸ் ஏதாவது சொன்னாரா என பதட்டத்துடன் கேட்டு வைத்தான் ஜெகன். இல்லையே, எதுவும் சொல்லலையே என தலைகாட்டினாள் இவள். அப்பொழுதுதான் ஜெகனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் ஜெகன் ஏன் இப்படி கேட்டு வைக்கிறான் என துளசிக்கு கொஞ்சம் சந்தேகமும் வந்தது. சற்று நேரம் துளசியுடன் இருந்துவிட்டுதான் வீட்டிற்கு சென்றான் ஜெகன். வீட்டிற்கு சென்றவனின் முகத்தில் இவ்வளவு நேரம் இருந்த எழுகத்தன்மை மாறி கோபம் குடிக்கொள்ள வீட்டில் இருந்த பொருளை எல்லாம் தூக்கி போட்டு துவம்சம் செய்து கொண்டிருந்தான். டேய் ஜெகன், என்னடா பண்ற? ஜெகன், என்ன பண்ணிட்டு இருக்க என ஜெகன் அக்கா அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் அவராலும் அவனை தடுக்க முடியவில்லை. ஒரு பொருள் கூட இல்லாமல் கைக்கு கிடைத்த பொருள் அனைத்தையும் தூக்கி போட்டு உடைத்து வெறி பிடித்தவன் போல் சுத்திக் கொண்டிருந்தான் ஜெகன். அடே தம்பி, ஜெகன், என்னடா ஆச்சே என அவன் அக்கா மட்டுமல்ல, வீட்டில் இருந்த அனைவரும் பதறிவிட்டனர். கேவலம், ஒரு எச்சி கிளாஸ் எடுக்கிறவன் கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சது மட்டும் இல்லாம என் மேல கை வச்சுட்டான் அந்த போலீஸ். அவனை சும்மா விடமாட்டான் என தலையை பிடித்து கொண்டான் ஜெகன். என்னடா தம்பி சொல்ற? நான் சிஎம் பொண்டாட்டி, நீ சிஎம் மச்சான். உன் மேல யாருடா கை வச்சா? யாரா இருந்தாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ சிஎம் மச்சான்னு சொல்லி இருந்தா எவனும் உன் பக்கத்துல கூட வந்திருக்க மாட்டானே, சொல்ல வேண்டியதானே என ஜெகனை பிடித்து அமர வைத்தார் அவன் அக்கா. அட, நீ வேறக்கா, நான் சிஎம் மச்சான்னு சொன்ன அப்புறம்தான் என்னை அடிக்கவே செஞ்சான் அந்த போலீஸ். அவனுக்கு திமிரு அதிகம்கா என கோபத்தில் பக்கத்தில் இருந்த கண்ணாடி மேசையை அடித்து நொறுக்கினான் ஜெகன். நீ சிஎம் மச்சான்னு சொல்லியும் அவன் அடிச்சிருக்கான்னா அவனுக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத ஜெகன், நான் உன் மாமா கிட்ட சொல்லி என்னன்னு கேட்க சொல்றேன் என அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சிஎம் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தார். இதோ உன் மாமா வந்துட்டாரு. நான் அவர்கிட்ட சொல்லி அந்த போலீஸ ஒரு வழி பண்ண சொல்றேன். நீ பேசாம இரு, சரியா? ஜெகன் சரி என்பதை போல் தலையை ஆட்டினான். சாப்பாடு எடுத்து வைமா, எனக்கு தொகுதியை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும். அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறேன்னு ஒரே குறை சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்காக கொஞ்சம் போய் அங்க சீன் போட்டுட்டு வரேன் என்றபடி சிஎம் சாப்பிட அமர்ந்தார். என சிஎம் மனைவி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டார். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, எவனோ ஒரு போலீஸ் என் தம்பி மேலேயே கை வச்சிட்டான் என எடுத்ததும் அவர் கத்த துவங்கி விட்டார். ஆமா, உன் தம்பிக்கும் உனக்கும் வேற வேலை இல்ல, டெய்லியும் ஒரு பஞ்சாயத்து தான் என முணங்கிக் கொண்டார் சிஎம். என்ன அங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாவம் என் தம்பி, பாருங்க எப்படி கண்ணும் பண்ணு மாதிரி வீங்கி போயிருச்சு. அப்படி அடிச்சிருக்கான் அந்த போலீஸ் என குறை கூறி உதட்டை பிதுக்கினார் சிஎம் மனைவி. ஏண்டா ஜெகன், அவன் அடிக்கிற வரைக்கும் என்னடா பண்ண? இந்த அடின்னு சொல்லி கண்ணத்தை காட்டிட்டு இருந்தியா முட்டாள்? அந்த போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே நான் சிஎம் மச்சான்னு என கை கழுவி கொண்டபடி கேட்டார் அவர். இல்ல மாமா, அது வரைக்கும் தன்மையா பேசிட்டு இருந்தவன் நான் சிஎம் மச்சான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் ரொம்ப கை நீட்டினான். சரியான திமிர் பிடிச்ச போலீஸ் மாமா அவன். அதுவும் என் துளசி முன்னாடி என்னை கை நீட்டிட்டான் மாமா அவன். எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? அதை விட கேவலம், அத்தனை பேர் முன்னாடி ஒரு எச்சி கிளாஸ் எடுக்கிற லேபர் கிட்ட என்ன சாரி கேட்க வச்சுட்டா மாமா அவன். அவனை சும்மாவே விடக்கூடாது மாமா என அவன் அடித்த கன்னத்தை தடவி கொண்டான் ஜெகன். சரி, அந்த போலீஸ் பேர் என்ன தெரியுமா என அவரை தட்டில் உணவை எடுத்து வைத்தபடி கேட்டார். ஹா என நெற்றியை நீவிக்கொண்டு தீவிரமாக யோசித்தான் ஜெகன். அவன் பேரு, ஹா, ஞாபகம் வந்துருச்சு மாமா. ஏதோ தீரன். ஹா, அதிரன். நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் மாமா. இப்போதான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருப்பான் போல மாமா என்றான் சாதாரணமாய். சொத்தம் என நெற்றியை நீவிக்கொண்டார் சிஎம். ஏண்டா, உனக்கு வம்பு பண்ண வேற ஆளே கிடைக்கலையாடா? ஏண்டா அவங்கிட்ட போய் வம்பு பண்ணி வச்சிருக்க என தலையை பிடித்து கொண்டார் அவர். யாருகிட்ட பண்ணா என்ன? நீங்க சிஎம் தானே. என் தம்பி என்ன சொல்றானோ அதை செய்யுங்க என ஆர்டர் போட்டார் சிஎம் மனைவி. அவனை விடக்கூடாது மாமா, அவனை தண்ணிகள் அத காட்டுக்கு மாத்தி விடுங்க மாமா என வீராப்பாய் கூறினான் ஜெகன். அடே,
அவன் ஏற்கனவே தண்ணி இல்லாத காட்டுல இருந்துதான் இங்க வந்திருக்கான்டா. அவன் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல என உணவை பிசைந்து வாயில் வைத்தார் அவர். அவன் எப்படி அத்தனை பேர் முன்னாடி என் மேல கை வச்சான்? அதுவும் துளசி முன்னாடி என்ன அடிச்சிட்டான். அதே மாதிரி நானும் அவனை துளசி முன்னாடி அடிக்கணும். அப்போதான் என் பலம் என்னன்னு துளசிக்கு புரியும். அவன் முன்னாடி என்ன அடிச்சு அவகிட்ட ஹீரோ ஆக ட்ரை பண்றான். விட மாட்டான், விடவே மாட்டான். அதுக்கு முன்னாடி நான் அவனை டம்மி ஆக்கணும் மாமா. இந்த ஜெகன் யாரு, என்னோட பலம் என்னன்னு அவனுக்கு காட்டியே ஆகணுமாமா என மார்பிள் தட்டி கொண்டான் ஜெகன். ஹா சரி என ஏதோ இதை கதை போல் கேட்டுக்கொண்டு உணவில் மிக கவனமாய் இருந்தார் சிஎம். மாமா, நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னமோ கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி கொட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருத்த என் மேல கை வச்சுட்டான், அவனை பழி வாங்கணும்னு உசுறு கொடுத்து பேசிட்டு இருக்கேன் மாமானா என ஜெகனுக்கு கோபம் வந்து விட்டது. சரி, பழி வாங்கணும்னா நல்லா பழி வாங்கு. யாரு இப்போ வேண்டாம்னு சொன்னா உன்ன என சாப்பிட்டு முடித்து கையை கழுவிக்கொண்டு எழுந்து நின்றார் அவர். அது அவனுக்கும் தெரியும். அதுக்குதான் அவன் உங்க உதவி கேக்குறான். என் தம்பி என்ன உதவி கேக்குறானோ அதை செய்யுங்க. நீங்க சொல்ற கீழ்த்தரமான வேலை, லஞ்சத்தை பதுக்க, நீங்க சொல்ற மொள்ள மாதிரித்தனம், கேப்ப மாதிரித்தனமான வேலைகள்லாம் செய்ய மட்டும் என் தம்பி வேணும். ஆனா என் தம்பிக்கு ஒரு உதவி கேட்டா செய்ய மாட்டீங்களா என கோபம் கொண்டார் அவர் மனைவி. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும். அவனால எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியது இருக்கு. அதனாலதான் நான் பேசாம இருக்கேன். அது வரைக்கும் அவனை எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நானே சொல்றேன் என எதையோ திட்டம் தீட்டி வகுத்து கொண்டிருந்தார் சிஎம். பார்க்கலாம் இதுக்கு மேல அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு. அத்தியாயம் 22. துளசி வீட்டுக்கு ஒற்றை பெண் பிள்ளை என்பதனால் அவள் மீது அனைவருக்கும் அலாதி பிரியம் உண்டு. அவள் மீது சிறு காயம் பட்டாலும் துடித்து விடுவார்கள் மொத்த குடும்பமும். அந்த மீடியா துறையில் பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு இல்லை என்று பலர் சொன்ன போதும் அவள் விரும்பிய ஒரே காரணத்திற்காக மட்டும் அனுப்பி வைத்தார்கள். துளசி யாருக்கும் பயந்து செல்லும் ரகமும் இல்லை, தவறை கண்டு விலகி செல்லும் குணமும் இல்லை. எதையும் யோசித்து செய்யக்கூடியவள். ஒருவன் விஷயத்தில் மட்டும் யோசிக்காமல் முடிவு எடுத்து விட்டாள். ஆரம்பத்தில் இருந்தே அவளுக்கும் தீரனுக்கும் ஆகாது. ஏன் என்றே தெரியாமல் இருவரும் முட்டிக்கொண்டார்கள். ஒருவேளை இருவரும் ஒரே மாதிரியான குணம் கொண்டதாலோ என்னவோ இருவருக்கும் எப்பொழுதும் செட்டானது இல்லை. எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் அவனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று காத்திருந்து தீரனை அரெஸ்ட் பண்ண வைத்து அசிங்கப்படுத்தியவள் அவள். ஆனால் தான் இவ்வளவு செய்தும் ஏன் அவன் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவள் மனதில் ஆசிட் போல் அரித்து கொண்டிருக்கும் கேள்வி. இதுக்கு மேலையும் இவ விருப்பத்துக்கு விடுறது சரியில்லை. உடனே இவளுக்கு ஒரு கால்கட்டு போடணும். மொத்த குடும்பமும் சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் செய்ய ஏற்பாடு செய்தது. ஆனா அவ இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றாளேக்கா, துளசி அன்னை வருத்தமாக சொன்னார். அவ அப்படிதான் சொல்லுவா. அதுக்காக நம்ம அப்படியே விட முடியுமா? அந்தந்த நேரத்துல எல்லாமே முடிக்கணும். புருஷன் வீட்டுக்கு போனா அவனை கட்டி மேய்க்கவே நேரம் இருக்காது. அப்புறம் எங்க இவ மீடியா வேலைக்கு போக? எங்க இவளை கட்டி மேய்க்கிறது தான் கஷ்டம். இவளை அடக்கி குடும்பம் நடத்த இவள மாதிரி ஒருத்தன் தான் வேணும். இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னா புரோக்கர் கூட பயந்து ஓடுறாங்க. இதுல எங்க இருந்து மாப்பிள்ளைய பார்க்க? பெருமூச்சு விட்டார். இவளை அடக்கணும்னா அந்த போலீஸ் தம்பி மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும். ஆளு பார்க்க நல்ல வெரைப்பா இருக்காரு. என்ன ஒரு தைரியம்! அவரை போய் தப்பானவர்னு முத்திர குத்துனா இந்த கழுத. நல்ல பையன் என்று புகழாரம் சூட்டினார் துளசியின் பெரியம்மா. ஆமா, அவராலதான் இன்னைக்கு நம்ம துளசி இங்க இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பையன் தனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டாரு. இந்த கடவுள் எல்லாரையும் ஒரு விதத்துல சோதிக்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தன் தான் இவளுக்கு சரி என்று அவர்கள் விளையாட்டாய் பேசியது அனைத்துமே மாடியில் இருந்த துளசி காதில் கேட்கத்தான் செய்தது. அந்த மாதிரி ஒருத்தன் தான் இவளுக்கு சரி. அவர் சொன்ன வார்த்தை மீண்டும் மீண்டும் பெண்ணவள் காதில் கேட்கவே ஏனோ அவளையும் அறியாமல் அவள் கண்கள் மெல்ல மூடிக்கொண்டது. அந்த ஏற்று சொருவிய சேலைகள்
வேர்க்க விறுவிறுக்க ஒரு பக்கம் கெண்டைக்கால் தெரிய, இன்னொரு பக்கம் அந்த மெல்லிடை பளிச்சிட்டு தெரிய ஆர்வமாய் ஆறாவரமாய் சமைத்து கொண்டிருந்தாள் துளசி. காலையில டியூட்டி இருக்குன்னு நைட்டே சொல்ல வேண்டியதானே? அதென்ன எப்போ பார்த்தாலும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்றது? நான் என்ன மிஷினா 5 நிமிஷத்துல செய்ய? ஒரு பக்கம் சமையலை கவனித்த வண்ணம், இன்னொரு பக்கம் தன்னவனுக்காக காஃபியை ஆற்றி கப்பில் ஊற்றி சத்தம் கொடுத்தாள். யோ காக்கி! அவனுக்கான பிரத்யேக அழைப்பு அது. வர்றேண்டி மீடியா! பாத்ரூமில் இருந்து அவன் சத்தம் கொடுத்தான். ஆம்பளைக்கு என்ன 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துருவாரு. நம்ம 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியுமா? ஒரு நாள் பட்டினி போட்டாதான் தெரியும். அவள் புலம்பலுக்கு இடையே சேலை தழுவிய இடையே ஒரு கரடு முரடான கரமும் தழுவி சென்றது. சாப்பாட்ல மட்டும் பட்டினி போடுடி, பெட்ல வேணா. சினுங்களுடன் அவள் கழுத்தில் முத்தம் வைத்தான் அந்த முரடன். குளிச்சிட்டு வந்து எதுக்கியா என்ன உரசுற? என் மேல வேர்வ ஸ்மெல், விலகி நில்லையா? வீம்புடன் சொன்னாலும் விலகி விடுவானோ என உள்ளமும் கவலை கொள்ளத்தான் செய்தது. அவன் விலகிக் கொள்வானா என்ன? இன்னும் தான் அவளை உரசி நின்றான். அவள் உறைந்து போகும்படி. என்னடி ஸ்பெஷல்? அவள் காதோறும் உரசி சென்றது அவன் காந்த குரல். அவள் இடையோடு உரசி சென்றது அவன் கம்பீர கரம். ஹா, பழகு சோறுதான் ஸ்பெஷல். டக்குன்னு என்னையா பண்ண முடியும்? தோசை கரண்டியுடன் திரும்பி நின்றவள் எப்பொழுதும் அவனுக்கு பேரழகிதான். டக்குன்னு எதுவும் பண்ண முடியாதோ? அவன் பேச்சில் ஒரு குறும்பு. அதெங்கே அவளுக்கு புரிய போகிறது? ஒன்னும் பண்ண முடியாது. நிஜமாவா? ஆமா, நிஜமா. அவள் சாதாரணமாய் சொல்லி முடிக்க முன் பட்டென்று அவளை இடையோடு சேர்த்து அணைத்து அவள் உதட்டோடு உதடு பொருத்தினான் அந்த காக்கி. அவனின் இந்த திடீர் முத்தத்தில் அவள் அதிர்ந்து விலக பார்க்க அவன் இறுக்கம் இன்னும் இன்னும் அதிகமானது. விலக மனம் இல்லாமல் அவன் முத்தம் கூட யுத்தம் செய்தது. சேலை கூட எதிரியானது. வெட்கம் கூட தொலைந்து போனது. ஏற்கனவே சிவந்து போன அவள் இதழ்கள் இரண்டும் அந்த காக்கி கைவண்ணத்தால் இன்னும் சிவந்து போனது. சிவந்தது அவள் இதழ்கள் மட்டுமா? வெட்கத்தில் கண்ணமும் தான். பொறுக்கி பொய்யாய் முறைத்து கொண்டவளுக்கு அவன் நெருக்கமும் அந்த முத்தமும் பிடித்துதான் இருந்தது. டக்குன்னு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன, இப்போ எப்படி பண்ண? அத்தனை குறும்பு அவன் பேச்சில். போயா! கடுப்பாய் சொன்னாலும் அதில் அத்தனை காதல். போகட்டுமா? விளையாட்டாய் கேட்டாலும் அவனிடமும் அத்தனை காதல். போங்க! விருப்பமே இல்லாமல் சொன்னவளுக்கு போய்விடுவானோ என்ற தவிப்பு. போணுமா? இன்னும் நெருங்கி அவள் அங்க வளைவுகளை அளக்க துவங்கினான். அவள் சினுங்கி கண்களை மூட பட்டென்று அவள் இடையை பிடித்து கிள்ளிவிட்டான் அந்த கேடி. அவ்வளவுதான். அவள் அலறி கண்களை திறக்க அனைத்துமே கனவுதான். நிஜம் போலவே இருந்தது. அவள் நாணம் கொண்டு மெல்ல சிரித்து தலையை சிலுப்பிக் கொண்டாள். நான் அவரை பத்தி நினைக்கிறேன். அந்த காக்கி என்னை பத்தி நினைப்பாரா? அவள் பெருமூச்சுடன் காக்கி பத்தி சிந்தனை வயப்பட அதே நேரம் அந்த காக்கியும் அவள் நினைவில்தான் உழண்டு கொண்டிருந்தான். அத்தியாயம் 23. அந்த கட்டுமஸ்தான தேகத்தில் வெள்ளை பனியன் பாந்தமாய் பொருந்தி போயிருக்க, அந்த கழுத்தை அங்கும் இங்கும் வளைத்து மேனரிசம் நிறைந்து வழிந்தவனின் கைகள் அவசரமாய் அந்த வேஷ்டி சட்டையை அயன் பண்ணி கொண்டிருந்தது. போனில் வழக்கம் போல் திட்டு வாங்கி கொண்டிருந்தான் மித்ரன். உன்னை வண்டி எடுத்துட்டு வர சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க என்று கடிந்து கொண்டிருந்தான் அந்த காவல்துறை. மித்ரனோ பாவம் அப்பாவியாய் முழித்தபடி அடிக்கொரு முறை கடிகாரத்தை வேறு பார்த்து கொண்டான். அவனுக்கும் என்ன ஆசையா இந்த சிடுமூஞ்சி தீரனிடம் அர்ச்சனை வாங்க? சார், நானும் சீக்கிரம் வரணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா சிக்னல்ல மாட்டிக்கிட்டேன் சார். மித்ரன் அப்பாவியாய் உதட்டை பிதுக்கினான். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல ஜீப்போட வந்து நிக்கணும். வழக்கமான அதே மிரட்டும் தோரணை தீரனிடம். சார், போலீஸ் நம்மளே ரூல்ஸ் மீறலாமா? 10 நிமிஷத்துல வரணும்னா சிக்னல்ல நிக்காம வரணும், ஓவர் ஸ்பீட் வரணும். ரெண்டுமே தப்பு தானே. போலீஸ் நம்மளே எப்படி சார் ரூல்ஸ் மீற முடியும்? அவன் அப்பாவியாய் கேட்டு வைத்தான். இன்னும் 10 நிமிஷத்துல நீ இங்க இல்லைன்னு பை. அதற்கு மேல் சொல்வானா அந்த வேம்புக்காரன்?
அவன் சொன்ன தோரணைகள் புரிந்து போனது இந்த அப்பாவி போலீஸ்காரனுக்கு. அட பாவி, டவுசருக்குள்ள பூரா போன கதையாகிருச்சே. போகலன்னா அவர் அடிப்பாரு, சிக்னல்ல நிக்காம போனா காவல்துறையே சட்டத்தை மதிக்கலன்னு நாளைக்கு தலைப்பு செய்தியா போட்டு கிழிப்பானுங்க. இப்ப என்ன பண்றது என்று நகத்தை கடித்து கொஞ்சம் எதிர்காலத்தை யோசித்து பார்த்தான். தீரன் அவனை விரட்டி விரட்டி பந்தாடுவது போல் ஒரு காட்சி கண்முன் வந்து போனது. ஆத்தாடி, உசுறு முக்கியம் பிகிலு. கழுத வேலை போனா வரும், உசுறு போனா வருமா? அப்போ சட்டத்தை மீறுவது தப்பில்ல, யாரும் கண்டுக்க மாட்டாங்க என தன்னுள் எண்ணிக்கொண்டவன் எந்த சிக்னலையும் மதிக்காமல் ஒவ்வொரு சிக்னலையும் கிராஸ் பண்ணி சென்று கொண்டிருக்க, திடீரென்று அவனை முந்திக் கொண்டு முன்னே வந்து நின்றது சில பைக்குகள். திடீரென்று போலீஸ் வண்டியையே வழிமறித்து வண்டிகள் வந்து நின்றதைக் கண்டு மித்ரன் சற்று கடுப்புடன் வண்டியை விட்டு இறங்கினான். டேய், யார்டா நீங்க? என்ன கொழுப்பு கூடி போச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் ஜீப் முன்னாடி வந்து வண்டியை நிறுத்துவீங்க? அந்த போலீஸுக்கு உண்டான மிடுக்குடன் கம்பீரமாய் மீசையை முறுக்கியபடி இறங்கி அவர்களை நோக்கி சென்றான் மித்ரன். அந்த பைக்கில் இருந்தவர்கள் முகமெல்லாம் தெரியவில்லை. அவர்கள் ஹெல்மெட் அணிந்திருந்தார்கள். என்னடா இன்னும் நக்கலா உட்கார்ந்துருக்கீங்க? முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கி நில்லுங்கடா. மித்ரன் மீசையை முறுக்கியபடி சொல்ல அந்த வண்டிகள் இருந்து இறங்கி நின்றார்கள் அந்த பைக்கில் இருந்தவர்கள். போலீஸ் வண்டிக்கு முன்னாடி வந்து வண்டியை நிறுத்துற அளவுக்கு திமிரு கூடி போச்சா? உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி போடுவேன் என்றான் போலீஸ் மிடுக்குடன். ஓ, சாரு உள்ள தள்ளிடுவாரா என்றபடி அந்த தலைகள் மாட்டியிருந்த ஹெல்மெட்டை கலட்டினாள் பெண் ஒருத்தி. அவள் கூந்தல் அலையென காற்றில் பறக்க அதை ஸ்டைலாக சிலுப்பிக் கொள்ள ஆவென்று வாயை பிளந்தான் மித்ரன். நிஜமாகவே அவள் அத்தனை அழகு. பார்த்ததும் விழுந்து விட்டான் மித்ரன். பொன்னா? மித்ரன் இன்னும் அந்த அதிர்ச்சிகள் இருந்து மீளவில்லை. ஏன் போலீஸ் மட்டும்தான் வண்டி ஓட்டணுமா? பொண்ணு ஓட்டக்கூடாதா? சிறிதும் பயமில்லை அவளிடத்தில். அப் அப் என்றவனுக்கு வார்த்தை கூட பிரேக் அடித்தது. அப்படி சொல்ல வரல. ஒரு பொண்ணு இவ்ளோ வேகமா வந்து போலீஸ் வண்டியை ஸ்டாப் பண்றது தப்பு இல்லையா? அவன் உளறி கொட்டினான். அவளை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்னவோ செய்தது. ஓஹோ, அப்போ இவங்கெல்லாம் உங்க வண்டியை ஸ்டாப் பண்ணது தப்பில்ல, ஒரு பொண்ணு நான் ஸ்டாப் பண்ணதுதான் தப்பு. டேய், இதையும் நோட் பண்ணிக்கோங்கடா என்றாள் அவள் நண்பர்களை பார்த்து. என்ன நோட் பண்ணிக்கணும்? மித்ரனுக்கு அவள் என்ன பேசுகிறாள் என்று புரியவில்லை. உங்க சட்ட மீறுதல் மற்றும் குற்றப்பத்திரிகையில இதையும் ஒன்னா சேர்த்துக்க சொன்ன மிஸ்டர் என்று அவனை கேள்வியாய் பார்த்தவள் அவன் காக்கி சட்டையில் இருந்த நேம் போர்டை தொட்டு பார்த்தாள். ஹா, மிஸ்டர் மித்ரன் என்றாள். ஹலோ பொண்ணே, என்ன தொட்டு பேசுற? சட்டம் மீறுதல் அப்படி இப்படிங்கிற? சற்று குரலை உயர்த்த முயற்சி செய்தான். சாருக்கு இன்னும் புரியல போல. அந்த வீடியோவை கொஞ்சம் ஓட விடுங்கடா. ஒருவன் தன் போனை எடுத்து ஒரு வீடியோவை ஓடவிட அதில் மித்ரன் எந்த சிக்னலிலும் நிக்காமல் வந்த காட்சி மிக தெளிவாய் இருந்தது. மித்ரன் வாயை பிளந்தான். ஏய், என்ன இது? பார்த்தா தெரியலையா? வீடியோ. போலீஸ் சட்டத்தை மீறி இருக்கு. இப்ப மட்டும் இத சோசியல் மீடியால தட்டி விட்டா என்ன ஆகும்? அவள் சொன்னதுமே மித்ரனின் மானம் கெட்ட மைண்டு உடனே அதை கற்பனை செய்ய துவங்கிவிட்டது. மீடியா வெங்கும் அவனை கிழித்து தொங்க விடுவது போலவும் அவனை தேச துரோகி என்று குற்றம் சுமத்தி அவனை தெரு தெருவாய் இழுத்து கொண்டு செல்வது போல் ஒரு காட்சி கண்முன்னே வந்து செல்ல மித்ரனுக்கு பயத்தில் முகம் எங்கும் வேர்த்து போனது. அவனால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. எப்படி பயங்கரமா இருக்கா? இப்ப மட்டும் இத மீடியாவுக்கு கொடுத்தா உன் பொழப்பு அம்பேல். அவள் சற்றும் பயம் கொள்ளாமல் மிரட்டி கொண்டிருந்தாள். என்ன மேடம் மிரட்டுறீங்க? நான் இவ்ளோ நேரம் பேசிட்டு மட்டும்தான் இருந்தேன் சார். அதுவே இப்படியா என்று எண்ணிக்கொண்டான். இந்த விஷயம் மீடியாவுக்கு போக கூடாதுன்னா 5 வெட்டு என்றாள் ரகசியமாய். அவ்வளவுதானே என்று அசால்ட்டாய் அவன் சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் காசை எடுத்து கொடுத்தான். அவளோ மித்ரனை முறைத்து பார்த்தாள். எதுக்கு மேடம் முறைக்கிறீங்க? 5ன்னா 5 லட்சம் யா? 5 லட்சமா? மித்ரன் வென்று வாயை பிளந்தான். இந்த 5 ரூபாக்கா
உன்னை ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்து ஓவர்டேக் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணோம். மேடம், 5 லட்சம்லாம் ரொம்ப அதிகம் மேடம். நான் வேணும்னா உங்க எல்லாருக்கும் புரோட்டாவும் பிரியாணியும் வாங்கி தரேன், சரியா? அடிங்க! அவள் உருமினாள். மித்ரன் பயந்தே விட்டான். என்ன மேடம் வீப்ல பேசுறீங்க? தப்பு மேடம். நீ சரிப்பட்டு வரமாட்ட. டேய், அத நம்ம குண்டக்க மண்டக்க சேனல்ல போட்டு விடுங்கடா. அவள் சத்தமாய் சொல்லவே பக்கத்தில் இருந்தவன் போனை எடுத்தான். ஏது குண்டக்க மண்டக்கவா? என்ன மேடம், பேரு தினுசா இருக்கு. டேய், நீ இன்னும் என்னடா பண்ற? சீக்கிரம் அப்லோட் பண்ணி விடுடா. அவள் கத்தினாள். மலரே, நெட்டு ஸ்லோவா இருக்கு. உடன் இருந்தவன் சொன்னதை கேட்டு அந்த நிலையிலும் அவள் பெயரை கண்டு கொண்டான் மித்ரன். மலர், எவ்வளவு அழகான மெல்லிய பெயர் என்று அந்த நிலையிலும் அவன் மனம் எண்ணாமல் இல்லை. இந்த ரணகளத்திலையும் அவனுக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது. பொடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. யோ காக்கி, இதுக்கெல்லாம் காரணம் நீதாயா என்று இவன் புலம்பிக் கொண்டிருக்க, இவன் புலம்பலுக்கு காரணமான அந்த காக்கியோ அவன் மனதை கொள்ளை கொண்டவளுடன் தொடர்பில் இருந்தான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, போன் கால் தொடர்பில் இருந்தான்.